ஒரு பத்திரிகையாளராக பாக்கி நீங்கள் உங்கள் கருத்தை வைங்க. எப்படி ஒரு இரட்டை நிலைப்பாடு காணப்படுகின்றது? நான் ஏற்கனவே ஸ்டாலினுடைய அறிக்கையை உங்கள்கிட்ட வாசிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், 1008 பிரச்சனை இருக்கலாம். யார் மேலே? சவுக்கு சங்கர் மீது. அவன் ஒரு பத்திரிகையாளர். அதை விமர்சிப்பதை அதே முறையில் சட்ட ரீதியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். கைது செய்து பல்வேறு விவகாரங்கள் வைப்பதும், அவருடைய காரில் கஞ்சா இருப்பதாக கூட பிடிபட்டதாகவும் செய்திகள்லாம் வருது. எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஊடகவியலாளராக கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் பத்திரிகை தொழிலில் பயணித்ததுனால நான் கண்ட, கேட்ட, அனுபவித்த, உணர்ந்த, புரிந்து கொண்ட உணர்வுகளை வெளிப்படுத்த விரும்புகிறேன். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் புறநானூற்று பற்றி அதிகமாக பேசுவாங்க. ஆமாம், கலைஞர் கருணாநிதி உட்பட. புறநானூற்றில் ஒரு பாட்டு வருது, நான் ரொம்ப விரிவாக போகலை. மன்னருடைய முரசு கட்டில் ஒன்று உண்டு. அதாவது அவன் பொதுமக்களுக்கு அறிவிப்பதற்கான பெருமை வாய்ந்த, புனிதத்துவம் வாய்ந்த முரசு, அதை பராமரிக்கிறதுக்கு என்று ஒரு கட்டில் உண்டு. அந்த கட்டிலில் யாருமே தொடக்கூடாது, அந்த அளவுக்கு ரூல்ஸ் இருந்தது. ஒரு புலவர் மோசிக்கீரனார் ரொம்ப களைப்பாக இருந்தது. அங்கே வந்தார், மன்னனை பார்க்க வந்தார். மன்னன் இல்லை, களைப்பாக இருந்தவர் அந்த கட்டிலில் படுத்துட்டார். பதறிட்டாங்க. இப்போ ஜட்ஜு, ஒரு மன்னர், ஒரு பிரசிடென்ட்டோடைய சேரில் நான் உட்காந்து வச்சுக்கலாம், என்ன ஆகும்? ஐயோ பண்ணாதீங்க அப்படிம்பாங்க. இல்லை, அந்த அளவுக்கு என்ன ஆகிடுமோ. ஏனென்றால் அந்த இடத்தில் யார் அமர்ந்தாலும் சிரச்சேதம் தான், தலை வெட்டிடுவாங்க. அத்தகைய சூழலில் மோசிக்கீரனார் என்கிற மகத்தான புலவர் படுக்கிறாரு. மன்னன் வர்றார், பார்க்குறாரு. பயந்துட்டாங்க எல்லாரும், என்ன ஆகும்ட்டு. ஆனால் அவர் உருவினது வாழை அல்ல, விசிறியை, மயிர் தொகைகளால் ஆன விசிறியை எடுத்து புலவருக்கு வீசுகிறார். இந்த வரலாற்றை நீங்கள் சொல்லும்போது பல தசாப்தங்களுக்கு பின்னாடி நான் படித்தது அப்படியே வருது. சொல்லுங்கள். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, இது மன்னராட்சி. அப்படியே எடுத்து பொருத்தி பார்க்குறேன். மன்னர் இடத்திலே அரசாங்கம், புலவர் இடத்திலே பத்திரிகையாளர். ஏனென்றால் புலவர்கள் அந்த காலத்தில் பாட்டு பாடி அரசர்களை புகழ்ந்து பேசி பரிசுகளும் பெறுவார்கள். தவறு கண்டால் மன்னவனு நீயோ என்று சொல்வார்கள். எத்திசை செலினும் அத்திசை சோரே என்று சவால் விடுவாங்க. 2 மன்னன் மோதிக்கிட்டாலும் போய் களத்தில் இறங்கி ஸ்டாப் பண்ணுன்னு, முதல்ல சண்டையை நிறுத்துங்கடா அப்படின்னு சொன்ன புலவர்களாக உண்டு. அதே நிலை தான் இப்போ ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளரோட நிலைப்பாடு. அரசாங்கம் தப்பு பண்ணிச்சா, தப்பு, போதைப்பொருள் தமிழ்நாட்டில் புழங்குது, இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிருக்கு சொல்லுவாங்க. எதுக்கு? அரசாங்கத்துக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான். ஆட்சியாளர்களுக்கு இது போன்ற தவறுகள் நடக்குது, நீங்கள் இது மேலே நடவடிக்கை எடுங்க, உங்களுக்கு நல்லது, உங்கள் புகழ் எனக்கு, உங்களுக்கு பெருமை கிடைக்கும். 2வது மக்களும் நிம்மதியாக இருப்பாங்க. மக்கள் நிம்மதியாக இருந்தால் ஆட்சியாளர்கள் மேலே நம்ம நல்ல மதிப்பு வரும் என்கிற நல்ல நோக்கம்தான் பத்திரிகையாளர் சுட்டி காட்டுகிற அத்தனைக்கும். ஒருவேளை பத்திரிகையாளர் மிகப்படுத்தி செய்கிறாங்க, பொய் உண்மைக்கு மாறான்னு சொல்கிறாங்கன்னா ரைட், அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. அவ்வளோதான், இவ்வளோதான், சிம்பிள். ஆனால் இந்த அரசாங்கத்தில் 2-3 டக்குன்னு சொல்லிட்டேன். 2022 நவம்பர் 21 கிஷோர்சாமி என்ற ஒரு பத்திரிகையாளர் மழைக்காலத்தில் முதலமைச்சர் சரியாக நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்கிறார். அது அந்த விமர்சனம் உண்மை என்றால் நடவடிக்கை எடுங்கள், பொய் என்றால் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஆனால் அவர் கைது செய்யப்பட்டார். பத்ரி சேஷாத்ரி என்ற பத்திரிகையாளர் ஒரு சில கருத்துக்களை சொன்னார் உச்ச நீதிமன்றத்தை தொடர்பாக. அந்த உச்ச நீதிமன்றமே சீரியஸாக எடுத்துக்கல, இவங்க உடனே கைது பண்ணாங்க. 3வது மாரிதாஸ் என்பவர் பத்திரிகை, அவர் யூடியூபர் தான். அவர் சில கருத்துக்களை சொன்னதுனால அவரும் 2021 டிசம்பர் மாதம் கைது செய்யப்பட்டார். இவங்க செஞ்சதெல்லாம் சரி நான் சொல்லலை, ஆனால் கருத்து சொன்னதுக்காக கைது செய்யப்படுகிறது என்றால், கைதாகிறார்கள் என்றால் எவ்வளோ அச்சுறுத்தலாக இருக்குது. அதுதான், நீ பேசாதேன்னு சொல்லக்கூடாது, நீ பேசு, உன் பேச்சில் ஒன்றுமே சரியில்லை, மறுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஒன்று, சவுக்கு சங்கர் விஷயத்திலே அவருடைய எல்லா செயல்களும் நான் ஏற்பதாக இல்லை, அவருடைய கருத்துக்களோடு நம்மோட உடன்பாடு இல்லை எனப்படும். ஆனால் சொல்வதற்கு ஒரு உரிமை உண்டு. சொல்வதிலே சரியான கருத்துக்கள் இருந்தால் ஆராய்ச்சி செய்து புலன் விசாரணை நடத்தி தீர்வு காண வேண்டும். தவறு என்றால், ஒருவேளை அதனால் ஒரு தரப்பினர் அரசாங்கம் புண்பட்டது என்றால், அதாவது மான நஷ்ட வழக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை போடுங்க, கேஸை போடுங்க. இதெல்லாத்தோட நீங்கள் உங்கள் ரிமார்க்ஸில் சொன்னீங்க இல்லையா, கஞ்சா வழக்கு, அதுதான் மிக ஆபத்தானது. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த கஞ்சாவை காரில் கஞ்சாவா
யாருடைய கஞ்சா, என்ன கஞ்சா? நீங்கள் அவர் சவுக்கு சங்கரை கைது செய்து ஆமாம் கொண்டு போகும்போது, கோயம்புத்தூர் கொண்டு போகும்போது நடுவழியில் விபத்து நடக்குது. ஆமாம். அதுக்கு பிறகுதான் முதல்ல வழக்கு போடும்போது கஞ்சா பற்றி இல்லை, பின்னாடி தான் கஞ்சா வருது. ஏன் கேட்கறதுக்கு காரணம் இருக்குல்ல. விபத்து எப்படின்னு கேட்குறீங்க? விபத்தே எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, என்ன நடந்தது, அதையும் அம்மையார் சுட்டி காட்டுறார். வர்ற வழியில் ஆபத்தான போக்கு, வண்டி அடிச்சிருக்கு, இதெல்லாம் பல்வேறு சந்தேகங்களுக்கு இடவழிக்கல. ஜெயலலிதா, புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் கார் சென்றது போது பின்னாடி ஒரு வேன், ஒரு லாரி மோதி கழுத்தில் மிகப்பெரிய காயம் ஏற்பட்டது இல்லை, நினைவு இருக்குங்களா? ஃப்ராக்சர் ஏற்பட்டது, மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொடுத்தார். அதெல்லாம் விபரீதமான செயல் இல்லையா? அதுபோல் சந்தேகத்துக்கு எழுப்புகிறது இல்லை. சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதாக ஒரு அரசாங்கத்தின் செயல்பாடு இருக்கணும். ஒன்று, கஞ்சா வழக்கு பின்னாடி போடப்பட்டது, எடுத்த உடனே அரெஸ்ட் பண்ணும்போது செய்யலை இல்லை. அப்படின்னா இதை கஞ்சா வழக்கு பதிவு செய்யப்பட்டால் நான் பெயிலபிள் அஃபென்ஸ், ஜாமீனில் வர முடியாது, குண்டர் சட்டத்தில் போடக்கூடும். இது ஒரு விதமான அச்சுறுத்தல் என்று நான் கருதுகிறேன். இப்போ ஒரு மூத்த பத்திரிகையாளர், நான் ஒரு ரொம்ப ஜூனியர், உங்களை கம்பேர் பண்ணும்போது நான் ஒன்றுமே இல்லை, நீங்கள் எவ்வளோ பெரிய, அதுதான் உண்மை. இப்போ நான் என்ன கேட்குறேன், நம்ம ஒரு விஷயத்தை பேசுகிறோம். தமிழ்நாட்டில் 700 கோடி ரூபா கனிம வள கொள்ளை பெரிய பரபரப்பாக ஏற்படுச்சு. இங்கே ஒரு அமைப்பு அதை குறித்து பெரிய டிஸ்கஸ் பண்ணாங்க. ரெண்டாவது நம்ம டாஸ்மாக்கு, போதை கலாச்சாரம், லஞ்சம், பொதுப்பணித்துறை நடப்பது, வேங்கவயல், நாங்குநேரி சம்பவம், மழைநீர் வடிகால் வாரியம், தூத்துக்குடி, வேளாச்சேரி போன்ற மலையில் ஏற்பட்ட பாதிப்பு, கோயம்பேடு, கிளாம்பாக்கம் கொண்டு போட்டது, 88 கோடி ரூபாயில் பேனா வைத்தது, சாதிய குறைபாடுகள், இப்படி விவாதிக்காத தலைப்பே இல்லையா இதில். இது எல்லாம் தனிப்பட்ட பகையில் விவாதிக்கப்பட்டது அல்ல, சமூக நோக்கத்தோட. இதில் எந்த தலைப்பாவது தனிப்பட்ட பகையா? ஜெயா டிவிக்கு மற்றவங்களுக்கு தனிப்பட்ட பகையா? வேங்கவயல் ஜெயா டிவிக்கு என்ன இதுக்கு? இங்கிருந்து மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு கிளாம்பாக்கத்துக்கு போறான்னு பல நாட்கள் விவாதித்தோம். நான் ஒரு சிறிய ஊடகவியாளர், நீங்கள் ஒரு அனுபவமானவர். நான் என்ன கேட்குறேன், இது குறித்து தமிழ்நாட்டின் ஒரு கவலையோடு சொல்லுகின்றேன், பலர் யாரும் பேசுவதே இல்லை என்ற குறையைத்தான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியாக வைக்கிறேன். நிச்சயமாக இதில் நான் முழுக்க உடன்படுகிறேன். இந்த விஷயத்தில் பொதுவாக நான் சொல்கிறது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. சொல்லுங்கள். இந்த ஊடகத்தை பொறுத்தவரை எனக்கு பூரண சுதந்திரம் உண்டு. நான் எதையும் பேசலாம், எதையும் கட்டுப்படுத்துறதில்ல. அதே மாதிரி தலைப்புகள் கூட நீங்கள் சொன்ன மாதிரியான சமூக விழிப்புணர்வு சார்ந்த தலைப்புகள் தான் அவ்வளோ, அத்தனையும். அதனால் ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள். அது ஒரு பக்கம். இது பொதுவான தகவல் சொல்லிடுறேன். இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை எனக்கு ஒரு மிகப்பெரிய கவலை என்னன்னா, நான் ஸ்டாலின் அவர்களை மதிக்கிறேன், சந்தித்தும் இருக்கிறேன், பேசியும் இருக்கிறேன். மு.க. ஸ்டாலின் அவர்கள் பண்பாளர் தான், இருக்கட்டும், அதுக்கு இல்லை, நான் குறை சொல்லலை. கலைஞர் கருணாநிதி காலத்தில் அவரும் கோவப்படுவார் பத்திரிகையாளர் கேட்டால். ஆனால் ஒரு விஷயத்தை அவருடைய கவனத்துக்கு எடுத்து சென்றால் முதல்ல தீர்க்கத்துக்கு முயற்சி செய்வார். எப்படின்னு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். அப்போது அமைச்சராக இருந்தவர் பூங்கோதை ஆலடியார்னா அவர்கள் மீது ஒரு புகாரை சுப்பிரமணிய சாமி எழுப்பினார். அது ஊடகத்தில் வந்தது. முதல் வேலையாக என்ன பண்ணார், அந்த அமைச்சரை, அம்மா நீ ரிசைன் பண்ணிட்டு போ. அப்புறம் விசாரித்து அதில் உண்மையை பொன்மை எல்லாத்தையும் பார்த்து சீராய்ந்து இது பண்ணார். செய்தியாளர் கூட்டத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கேள்வி கேட்பார், ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், யோசனைகள்லாம் கேட்பார். நான் என்னுடைய கருத்தை நான் சொல்லிடுறேன். நரேந்திர மோடி அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பதில்லை திமுகவினால் கடும் புகாரை சொல்லுவாங்க, எல்லா தளங்களையும் சொல்லுவாங்க. நான் பெரிதும் மதிக்கிறேன் என் அன்புக்குரிய நண்பர் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எத்தனை முறை செய்தியாளர்கள் சந்தித்தார்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா, செய்தியாளர்களை சந்தித்தால் செய்தியாளர்கள் மாண்புமிகு முதலமைச்சரே இப்படிலாம் இருக்குது, இதை ரெக்டிஃபை பண்ணுங்க, தீர்வு கண்டால் எல்லா விஷயங்களும் முதலமைச்சருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் பத்திரிகையாளர்கள் நடக்கும், எல்லா ஊடகத்தினரும் பத்திரிகையாளரும் அவருடைய கவனத்துக்கு கொண்டு வருவது ஆட்சிக்கே நல்லது. ஒரு உதாரணம், ஒரே ஒரு சின்ன விதானம் இதில் ஒன்றை விட்டுட்டு, இந்த ஆமரி பஸ்ஸில் கொள்ளையடிச்சாங்கல்ல 4000-5000, அது குறித்து நம்ம தான் விவாதம் நடத்துகிறோம். ஆமரி பஸ்ஸில் இது மாதிரி போக்குவரத்து காலங்களில் பாருங்க, இது எவ்வளவு மிக முக்கியமான காமன் மேனை பாதிக்கிறது, சாமானிய மக்களை பாதிக்கிற விஷயங்களை பத்திரிகையாளர் ஆமணி பஸ்ஸினுடைய பொதுச் செயலாளர்கிட்ட நேரடியாக பேட்டி கண்டோம். அதான் இது மாதிரியான விஷயங்கள் பத்திரிகையாளர்கள் அவங்க நல்லது அவங்க சொல்றது சரியாக இருக்குன்னா திருத்திக்கலாம். சப்போஸ் அவங்க மிகைப்படுத்துகிறாங்க, சில பத்திரிகையாளர் சொல்லுவாங்க,
உதாரணத்துக்கு ஒரு பத்திரிகை சொல்கிறேன், ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு இப்போ பெருந்தலைவர் அப்பழுக்கில்லாத உத்தம தலைவர் காமராஜர் வாடகைக்கு வசித்த ஒரு இல்லத்துல புகைப்படம் எடுத்து ஒரு பத்திரிகையில் போட்டாங்க. ஏழை பங்காளின் பெங்களாவை பாரீர்னு. எந்த பத்திரிகையும் நான் சொல்ல விரும்பலை. அதெல்லாம் அப்போது முதலமைச்சராக இருந்த எளிய வாழ்க்கை வாழ்ந்து இறந்த நம்மை விட்டு பிரிந்த அந்த உத்தம தலைவர் போட்டையா சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னார். நடவடிக்கையெல்லாம் எடுக்கலை. அவர் முதலமைச்சராக இருந்தவர். அப்படி மிகைப்படுத்தி எல்லாம் செய்தி வெளியிட்டால் இக்னோர் பண்ணியிருக்காங்க. பழைய தலைவர்கள் அப்படி பண்ணியிருக்காங்க. அண்ணா கூட அப்படி செய்திருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, தவறு என்றால் விசாரித்து தீர்வு காணுங்கள், இல்லை என்றால் நடவடிக்கை செய்யுங்கள். இந்திய தமிழக அரசியல் வரலாற்றில், பத்திரிகை உலக வரலாற்றில் ஒரு பத்திரிகை பறிமுதல் செய்யப்பட்டது என்றால் துக்ளக் இதழ் 1972-71. துக்ளக் இதழில் தமிழ்நாட்டில் ஒரு சம்பவத்தை படம் பிடித்து காட்டியது. குறை கூட சொல்ல, ஃபோட்டோஸ் தான் போட்டாங்க. அந்த பத்திரிகை வெளியே வரக்கூடாது என்று காவல்துறையினர் அந்த பத்திரிகையை எடுத்துகிட்டு போகிற ஏஜென்ட்டுகள், விற்பனையாளர்கள் மடக்கி பத்திரிகைகளை பறிமுதல் செய்தார்கள். இது நடந்த சம்பவமா இல்லையா? அதாவது செய்திகளே தெரியக்கூடாது என்கிற ஒரு எண்ணம். இந்த சமயத்தில் நான் இன்னொரு தகவலை நான் சொல்லியானும். இந்த யூடியூப் என்கிற கலாச்சாரம், சமூக ஊடகம், ஏனென்றால் இது காலத்தின் வளர்ச்சி இல்லை. நாம் காலத்தின் வளர்ச்சி நான் எல்லோருக்கும் கருத்துக்களை சொல்வதற்கு உரிமை உண்டு. அதுதான் நம்ம இது அரசமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்துருக்கு. அவர்களும் கட்டுப்பாடோடு சில கருத்துக்களை சொல்ல வேண்டும். நான் சவுக்கு சங்கர் சொல்கிற கருத்துக்கள்லாம் நான் ஏற்றுக்கிறேன்னு கிடையாது. எனக்கு உடன்பாடு. ஜனநாயகத்தை பற்றி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்கள் கருத்தோடு எனக்கு முற்றிலும் உடன்பாடு இல்லை, ஆனால் உங்கள் கருத்தை நீங்கள் சொல்வதை யாராவது தடுத்தால் உயிரை கொடுத்தேனும் தடுப்பேன். பாக்கி ஒரு சின்ன உதாரணம். இன்னும் ஒரு 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. இந்த ரிசல்ட்டில் மோடி மீண்டும் பிரதமர் ஆவார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். நிச்சயமாக ராகுல் தான் ஆவார் ஒரு சொல்லுவார். இது ஒரு கருத்து சுதந்திரம். அது அவங்களுடைய 400 பிடிக்குன்னு சொல்றது கருத்து சுதந்திரம். அவ்வளவுதான். 100 தான் பிடிக்குன்னு சொல்றது கருத்து சுதந்திரம். அவ்வளவுதான். சொன்னா உள்ள பிடிச்சு போடுவோம்னா அதுதான் சகிப்புத்தன்மையின்மை. ஏன்னா டிடிஎஸ் நீங்க 400 பிடிச்சி வரும்னு சொல்லுவீங்க, இவரு 100 பாரு, நான் 50 பிடிச்சி உள்ள போட்டா அதுதான் கருத்து உண்மை எப்படி தெரிய போகுது 4ஆம் தேதி. ஆகையினால கருத்து சுதந்திர கருத்துக்களை சொல்லுங்கள். as long as it doesn't affect anybody individually. அப்படியே இருந்தாலும் நான் சுஃபியானை பற்றி ஒரு அவதூறாக பேசிட்டேன்னா, சுஃபியான் என்னை அரெஸ்ட் பண்ணுறது, கைது செய்வதற்கு பதிலாக நீங்கள் மான நஷ்ட வழக்கு தொடக்கலாம் இல்லையா? நண்பர் வழக்கறிஞர் ராமநாதன் சொன்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம். அப்போ தப்பு பண்ணியிருந்தா நான் உள்ளே போவேன். டிஃபமேஷன் ஷூட் கிளைம் பண்ணலாமே. அதுக்காக நான் கஞ்சா ரைட் இருக்கு இல்ல, சட்ட ரீதியாக ஒரு பிரிவு இருக்கு. நான் சொல்றது சவுக்கு சங்கர் சொல்வது மிகைப்படுத்தலாம். அதைத்தான் சொல்ல வரேன். சவுக்கு சங்கர் அவருடைய நேர்காணலையும் பார்த்தேன். நான் முழுக்க 1 மணி நேரத்துக்கு மேலே போகுது. அந்த நேர்காணலில் பல விஷயங்கள் அதீதமாக பேசுகிறார், இல்லைன்னு சொல்லலை. அதில் இப்போ எனக்கும் உடன்பாடு இல்லை, உடன்பாடு உண்டா, 2 அம்சங்களும் உண்டு. யாருக்கும் உடன்பாடு இருக்க முடியாது. ஆனால் அதை எப்படி கையாள்வது, ஹேண்டில் பண்ணுறது, அதை அப்படி பார்க்கும்போது அவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பலாம், எச்சரிக்கை விடுக்கலாம். அந்த ஊடகத்துக்கு கூட நீங்கள் நோட்டீஸ் அனுப்பலாம், இப்படியெல்லாம் செய்யாதீங்க, மறுப்பு போடலாம். இன்றைக்கு தானே சுதந்திர. நான் ஒரு செய்தியை போட்டேன்னா, இல்லை அவர் சொல்வது தவறு, அதே இடத்துல அதே அளவுக்கு பிரசுரிக்க வேணும். நான் போட்ட செய்தியை தினமணியில் பணியாற்றிய போது தவறானது என்று மறுப்பு தெரிவிப்பார்கள். அதே பகுதியில் அதே அளவுக்கு செய்தி வெளியிடப்பட்டது. அப்படி வெளியிடும் போது உங்க மதிப்பு உயர்ந்துரும். ஆமா, ஊடக சுதந்திரம், ஊடகம் அதையும் ஏற்றது. உங்க மதிப்பு உயரும். செய்தியாளரான கருத்துக்கு நான் வருந்துகின்றேன். எஸ், அது மாதிரி பண்ணிடணும். அது மாதிரி பண்றது தான் நல்லது. அது மக்களுக்கு தெரியும். அரசாங்கமும் கருத்து சுதந்திரத்தை பறிப்பது ஒரு பக்கம், ஊடகங்களும் தங்களை நெறிப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கு. ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் இப்போ சமூக ஊடகம்னு ஒவ்வொருத்தருமே ஊடகம் ஆயிட்டாங்க. எவ்ரி மேன் இஸ் அ சிட்டிசன் ஜேர்னலிசம் என்று வந்திருக்கு. அப்போது அவர்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கின்ற ஊடகங்களும் நம்ம மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் பொறுப்போடு நடந்துக்கிட்டு, அதை சொல்லலை. தனிநபர் சார்ந்த யூடியூப் போன்ற அமைப்புகளும் சொல்வது கருத்துக்களை ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும்.